இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தென்னை மரத்தை குறைஞ்ச அளவு தண்ணியை வச்சு எப்படி பராமரித்து வளர்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த முறையை வந்து குறைந்த அளவு தண்ணீர் சோர்ஸ் உள்ளவங்க மற்றும் ட்ரிப் இரிகேஷன் போட்டவங்க கூட இதை செய்யலாம். ஏன்னா இந்த மெத்தட் வந்து தென்னங்கன்றில் வந்து ஈரப்பதத்தை எப்போதுமே தக்க வைத்துக்கிற ஒரு ஃபார்முலா தான் இது. இதை வந்து ஒரு முறை செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து வாரம் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வசதி உள்ளவங்க செய்யணும்னு தேவையில்லை. யாருக்கு மாதம் 2 அல்லது 3 முறையோ இல்லை அதுக்கு குறைந்த அளவில் தண்ணீர் பாய்ச்ச உள்ளவங்க மட்டும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்துள்ள தோப்பு தான். நான் செய்யும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கல. என்னோடது நல்லா பச்சை பசைன்னு இருக்குது, அவங்களது இப்படி தான் இருக்குது. மாதம் 1 அல்லது 2 முறை தான் அவங்க தண்ணி பாய்ச்சுவாங்க. நானும் அதே 2 முறை தான் தண்ணீர் பாய்ச்சுறேன். ஆனால் நான் செஞ்சது என்னோடது வந்து நல்லா பச்சை பசைன்னு நல்லா வளர்ந்துருக்கு. அவங்களது பாதி பட்டு போயிட்டு பாதி இதாக இருக்குது. இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் உள்ள இடத்துல மட்டும் நல்லா வளர்ந்து இருக்குது. ஈரப்பதம் இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைகளும் சோர்ந்து சில இடத்துல பட்டும் போயிடுச்சு. இந்த தோப்பை பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் வசதி உள்ள இடம் தான் இது. இது வந்து மாதம் 2 முறை தண்ணீர் பாய்ச்சுவாங்க. எந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் தென்னம்பிள்ளை நல்லா வளர்ந்துருக்கு. மற்ற இடமெல்லாம் எல்லாமே சோர்ந்தும் பட்டும் போயிடுச்சு. இந்த ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆனால் தென்னம்பிள்ளையை வளர்க்கணும்னா கண்டிப்பாக ஈரப்பதம் தேவை. தண்ணீர் 1 முறை 2 முறையாக நம்ம பாய்ச்சினாலும் தென்னம்பிள்ளைக்கு அடியில் வந்து கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கணும், அது வளர. அதுவும் தென்னம்பிள்ளைக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி வாழை மரம் வேறு எதை வளர்த்தா அது தென்னம்பிள்ளையை வந்து சடன்னு வளர விட்டுரும். ஒவ்வொரு மட்டையும் நீளமாகும். தென்னம்பிள்ளை வந்து அந்த மரத்துக்கு மேலே வந்து வளர்ந்துடும். அதில் வந்து அந்தளவுக்கு பலன் கிடைக்காது. அதனால் தென்னம்பிள்ளையை எந்தவித இடையூறும் இல்லாமல் அதேமாதிரி ஈரப்பதத்தையும் தக்க வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை தான் நான் செய்து பார்த்தேன். அது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த ஐடியா வந்து ஆல்ரெடி தென்னை ஆராய்ச்சி பண்ணைகளில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஐடியா தான். அதான் நான் எல்லோரும் மறந்துட்டோம். அதை நான் திரும்ப செய்து பார்த்தேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஒவ்வொரு தென்னம்பிள்ளையும் அதை சுற்றி உள்ள வட்டப்பாத்தியை பொறுத்து 15லேருந்து ஒரு 30 கிராம் அளவுள்ள சணப்பு தையில தூவிட்டோம்னா அது ஒரு மாதம் நல்லா முளைத்து நிழல் தரக்கூடிய அளவுக்கு வந்துடும். இது வந்து எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு செடியாகும். இந்த சணப்பு வந்து ஒரு தலைச்சத்து மிக்க இயற்கை உரமும் கூட. இதை வந்து பெரிய மரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுலேருந்து நம்ம தேங்காய் வெட்டும்போது மட்டை விழுந்தால் அதை சேதப்படுத்தி விடும். அதனால் சிறிய பிள்ளைகளுக்கு 3 வருடங்களுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.